சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கலாகி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க ஓவரால் அந்த பட்ஜெட்டை? அதாவது நான் அனைத்து இந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ரி ஏர்னர்ஸு, இந்த ஸ்மால் பிஸ்னஸ்மேன், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அவங்கவுங்க அங்கத்தினர்கள் நிறைய. இதில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவோம், இதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக. பட் இந்த தடவை வந்து எங்களுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான பட்ஜெட். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதாவது ஸ்லாப்ஸை மாற்றி அதை பண்ணதாக இருக்கட்டும், அல்லது அந்த ரிபேட் மேக்ஸிமம் கொடுத்தது இருக்குது பாருங்கள் 12 lakhs வரைக்கும், அதுவாக இருக்கட்டும், அல்லது அந்த டிடிஎஸ், டிசிஎஸ், ரெமிட்டன்ஸஸ் ஸ்கீமு, எஜுகேஷன் பர்பஸஸ்க்கு 2 ஹவுஸ் இருந்தால் அந்த மாதிரி எங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, அது எல்லாமே இந்த தடவை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக்கில் கன்சிடர் பண்ணாமல் இருந்தது. லாஸ்ட் இயர் கூட வரல, இன்ட்ரீம் பட்ஜெட்லேயும் வரல. பட் இந்த தடவை வந்து எஃபெக்டிவ்லி என்னெல்லாம் இரிட்டன்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த ஏதாவது அப்ளை பண்ணுறோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, சின்ன ட்ரஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருந்தது, எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. அந்த முறையில் இது வந்து ஒரு வெல்கம் பட்ஜெட். மற்றபடி எந்தெந்த விஷயங்கள் பாராட்ட தகுந்ததாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாராட்ட தகுந்தது அப்படின்னு சொன்னால், எலாபரேட்டாக சொன்னால், இப்போது இன்கம் டேக்ஸ்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க. இன்கம் டேக்ஸில் வந்து நியூ ரிஜிம் தான், ஓல்டு ரிஜிம் அவங்க டச்சே பண்ணலை ஆக்சுவலாக. லாஸ்ட் இயரும் டச் பண்ணல இந்த தடவை. ஸோ என்னெல்லாம் அவங்க சேஞ்சஸ்ன்றது நியூ ரிஜிம் பொறுத்த வரைக்கும் தான். அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakhsன்றது 4 lakhs ஆக்கியிருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்லாப்ஸ் வந்து ப்ராக்ரஸிவாக பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் 8 பிரிச்சுக்குவோம் லைஃப்னு சொல்லுவார். இப்போ அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 4 நாளாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அந்த 4 லட்சம் வரைக்கும் கிடையாது. 4லேருந்து 8, 8லேருந்து 12, 12லேருந்து 16, 16லேருந்து 20, 20லேருந்து 24, அபவ் 24ன்னு பிரிச்சுட்டாங்க அழகாக. அதே மாதிரி ரேட்ஸ் எடுத்திங்கன்னா 5, 10, 15, 20, 25 அழகாக பிரிச்சுட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் முன்ன எப்படின்னா ஸ்லாப்பை ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு ரேட்டே இருக்காது அதில். அந்த ஸ்லாப்பில் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்காது. இந்த தடவை வந்து ஸ்லாப்பும் ஆர்கனைஸ்டு, ரேட்ஸும் ஆர்கனைஸ்டு. அது ஒரு இது. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 போல் பெனிஃபிட் வருது உங்களுக்கு. அதனால் இனிமேல் யாரும் இந்த ரேட்ஸுக்கு அப்புறம் ஓல்டு ரெஜிம் யாரும் போக மாட்டாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ரேட்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். அது மட்டும் இல்லை, இந்த பட்ஜெட் ப்ரெசன்டேஷனில் இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வீக்கு சிம்பிளிஃபைஸ்டு இன்கம் டேக்ஸ் பில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். இதுலேயே நிறைய சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதை தவிர செப்பரேட்டாக இன்கம் டேக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பில்லு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. செகண்ட் வந்து, இப்போ நாங்கள் வந்து ஆடிட்டர்ஸாக இருக்கிறோம், நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்பொழுது, ஒரு டிடிஎஸ், டிசிஎஸ் ரேட்டில் வரும்பொழுது பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு. அவங்க அப்பப்போ கேட்டுக்கிட்டால் தான் கன்சல்டேஷன், இல்லைன்னா மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிசிஎஸ், டிடிஎஸ் ரேட்டு அதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் இன்றைக்கி வந்து அவரோட பையன் வந்து படிக்க போகிறான் யூஎஸில், இவங்க அனுப்புகிறாங்க, அதுக்கு ஒரு டிடிஎஸ் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க, எஜுகேஷன் பர்பஸஸ்க்கு நீங்கள் இன்ஸ்டியூஷன்லேருந்து லோன் வாங்கியிருந்தா அதுக்கு லிமிட்டே கிடையாது. அப்புறம் ஒரு ரெண்ட் இருக்குது, ஒரு ரெண்ட் பே பண்ணுறோம், 2.4 lakhs மேலே இருந்தால் டிசிஎஸ் இருந்தது, டிடிஎஸ் இருந்தது, அதை 6 lakhs ஆக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபாரின் இதில் போயிட்டு அந்த பேசிக் எக்ஸம்ஷன் 7 lakhsன்னு இருந்தது, லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு பேர், அதை வந்து 10 லட்சம் ஆக்கியிருக்கிறாங்க. அப்புறம் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு அன்னெசரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது. கண்டிஷன்லாம் கிடையாதுங்க. 2 வீடு செல்ஃப் ஆக்குபைடாக இருந்து வட்டி இது வந்து வாடகைக்கு எதுவும் விடலைன்னா அதுக்கு வந்து டேக்ஸே கிடையாதுங்க. எனி 2 houses நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் சேவிங் ட்ரக்ஸு ஒரு 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இங்கே மேனுஃபேக்சர் பண்ணாத நல்லா அதுக்கெல்லாம் ஹெவியாக இருந்தது, டோட்டலாக எக்ஸாம் பண்ணிட்டாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டியே கிடையாது. அதே மாதிரி 6 வந்து லைஃப் சேவிங் மெடிசன்ஸு அட் கன்செஷனல் ரேட் ஆஃப் 5% பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாட் யூ கால் பேஷன் வித் கம்பேஷன்னு சொல்லுவாங்க. அந்த எம்பத்தட்டிக்காக ஒரு சமுதாய தொலைநோக்கத்தோடு பண்ணிய ஒரு இது. ஏன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து இல்லைன்னா காஸ்ட்லி ஆகிடும் உங்களுக்கு.
அவங்க லாஸ்ட் இதில் என்ன பண்ணாங்கன்னா இங்கே இந்தியன் மேனுஃபேக்சர்டு வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்கோ அது பண்ணிட்டாங்க. ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம். ஸ்டண்ட்டுனா இவ்வளோ தான் காஸ்ட்டு, இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாமல் ஃபாரினில் தான் இருக்குதோ அதை இம்போர்ட் பண்ணால் டோட்டலி ஃப்ரீ, ஸோ தட் இட் இஸ் அஃபோர்டபுள் உங்களுக்கு. அது இந்த வருமான வரி அது விலக்கை தாண்டி வேற எதுவும் பெருசா இல்லைன்றாங்களே பட்ஜெட்ல, அதை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட்னா ஃபுல் ஸ்கீம்ஸ் நாங்கள் பார்க்கல உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த வருமான வரி இப்போ எக்ஸைஸ்ன்றது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அந்த எம்பவர்ட் மினிஸ்டர்ஸ்னு பண்ணுறாங்க, அது செப்பரேட் அது உங்களுக்கு. பட்டு நம்ம வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி, டைரக்ட் டேக்ஸ் தான் ஃபினான்ஸ் பில்லில் உங்களுக்கு வரும். அதோடைய ப்ரொசீஜர்ஸு, அதோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, இது இந்த மாதிரியான வேரியஸ் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. இப்போ ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயில் வந்து த்ரெஷோல்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அலோகேஷன் பட்ஜெட்டுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்தில் உங்களுக்கு ரெவென்யூ வருது, அது எந்தெந்த துறையில் நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க செக்ரிகேட் பண்ணுறாங்க. இந்த அலோகேஷன் பண்ணுற ஃபண்டை செல்சம் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். பேங்க்குக்கு கொடுத்துருப்பான், பேங்க் யாரை லோன் கொடுக்க மாட்டான் எம்எஸ்எம்இக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். பட் இப்போ வி ஆர் டாக்கிங் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த இதிலெல்லாம் ரைஸ் பண்ண போகிறாங்க ரெவென்யூவை, எந்த விதத்துலலாம் அலோகேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இது ஒரு இது. இந்த அலோகேஷன் பண்ணும்போது வேரிய துறைகளில் பண்ண போகிறாங்க. பண்ணும்போது முன்னாடி என்ன இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தான் அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். அதில் பாலிசி மேக்கிங் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேக் இன் இந்தியா கான்செப்ட்னு சொல்கிறார் பிரைம் மினிஸ்டர். அந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துட்றோம், உங்களுக்கு ட்ரெயின்டு லேபர் கொடுத்துட்றோம், படித்த எல்லாம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் கொடுத்துட்றோம், சைனாலெல்லாம் கஷ்டம், இது 3 நாங்கள் கொடுத்துட்றோம், நீ இங்கே வந்து பண்ணிக்கோ, ப்ராடக்ட் நீ எங்கே வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு டெவலப் பண்ணக்கூடிய வகையில் சில ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட்டு என்னெல்லாம் பண்ணணும் அந்த இதுக்கு சில இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த லெதர் இண்டஸ்ட்ரியை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த காப்பா லெதர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து லெதர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் சைடில் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஆல்ரெடி ப்ரெசன்ட் ரெஜிமுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் ஏதோ ஒரு சப்சிடி கொடுத்தா டைரெக்டாக கிரெடிட் பண்ணுற மாதிரி இட்ஸ் அ டிஜிட்டல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், ஆன்லைன் பேமெண்ட், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நார்மலாகவே. பட் இந்த தடவை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால, டிஜிட்டல் ஈராவாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி அலோகேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வந்து ஏஐ ட்ரெயின்டு ஸ்டாஃப் வேணும். அந்த ஏஐ டெக்னாலஜி, சாட் ஜிபிடி, இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டலைஸ்ட் இதில் ரைட் ஃப்ரம் ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷன், ட்ரைனிங், இது எல்லாத்துலேயும் நம்ம பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணால் அவங்க எங்கே வேணால் யூஸ் பண்ணிப்பாங்க. அது இன்டர்நேஷ்னலாக ஏஐங்கிறது சேம் தான். உங்களுக்கு சில படிப்புகள் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும், அங்கே போனால் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இங்கே மெடிக்கல் பாஸ் பண்ணியிருப்பான், லண்டனில் அலோவ் பண்ண மாட்டான், இதில் அலோவ் பண்ண மாட்டான். இது அப்படி கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, அந்த டெக்னாலஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தில் எங்கே வேணால் போகலாம், சிங்கப்பூர் போகலாம், துபாய் போகலாம், யூஎஸ் போகலாம், அங்கே போகலாம். அதனால் அந்த கான்செப்டை பாப்புலரைஸ் பண்ணி அந்த டிஜிட்டலை வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு இதில் கொண்டாந்துருக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எர்லியராக ரெகுலேஷன் ட்ரிவன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்னா ரெகுலேஷன், இது பண்ணோம், அது பண்ணோம், இந்த ஃபார்ம் பண்ணோம், இதை பண்ணோம். இப்போ நீங்கள் லேண்ட் ரெவென்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், தாசில்தார் இருப்பார், பட்டா இருக்கும், எக்ஸ்ட்ராக்டர் ரெவென்யூ ரெஜிஸ்டர் இருக்கும், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், ஈசி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சிஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ தேர் அட்டென்டிங் டு, ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கரெக்டாக. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபீடிங் மெக்கானிசம் பண்ணி பண்ணோன்னா மக்களுக்கு பெனிஃபிட் ஆகும். நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை, ஒருத்தர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. அந்த சேல் டீட் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பட்டால மாறுதல், இதுதான் இங்கேயே பண்ணியிருக்காங்க. அதை அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஃபீடிங் கரெக்டாக இருந்தால் எண்ட் ரிசல்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி ஆதார் இது போட்டு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபுல்லி டோட்டலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அலாட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கீம்ஸ். ஏழைகளுக்கு இது எந்த வகையில் பயனளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும்?
இப்போ ஏழைகளுக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ கவர்மெண்ட்டில் ஸ்பெசிஃபைடு ஸ்கீம்ஸ் வர்றதே கொலேட்ரல் செக்யூரிட்டி இல்லாதது தான் ஸ்கீம்ஸ். இல்லைனா நீங்கள் போய் டைரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு எங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கொலேட்ரலாக கொடுத்துட்டு உங்கள் பில்டு இது பண்ண போகிறீங்க. எனக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை, எனக்கு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்க தான் அந்த ஸ்கீமில் வருவாங்க. அந்த ஸ்கீமை அவங்க அலாட் பண்ணுறாங்க. எம்எஸ்எம்இ, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, எக்கோசிஸ்டம் அந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ மற்றபடி அந்த யூஷுவல் இப்போ சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதோ அதே தான் அவங்க போடுவாங்க சார். எப்படின்னா பட்ஜெட்ன்றது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அலோகேஷன் இருக்கும். அவங்க அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அங்கே ஒரு ஸ்டாஃப், அவங்க சேலரி கொடுக்கணும்ல. ஸோ நேச்சுரலி அங்கே ஒர்க்கு கொடுத்தாகணும். எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்ட்ரலாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதோட அலோகேஷனை வந்து ஏற்றுறாங்களா இறக்குறாங்களா அதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபினான்ஸ் பில்லில் பொறுத்த வரைக்கும் வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அவங்க சப்போஸ் யாராவது ஒரு கன்செஷனோ பெனிஃபிட்டோ ஒருத்தர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது மூலமாக டெப்ரைவ் ஆகியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இது தெரிஞ்சேன்னா இப்போ இன்றைக்கி தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேசுனதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இன்னும் அந்த ஃபைன் பிரிண்ட்டை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடையாது. ஸோ அது பிரிண்ட்டை போய் எடுத்து நாங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். பட் அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமை வச்சு நம்ம பார்க்குறோம். பீகாருக்கு நிறைய கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இல்லை, லாஸ்ட் டைமும் சொன்னாங்க. தெலுங்கானா, அந்த ஆந்திரா, அந்த ஆஸ்பெக்டில் சொன்னாங்க. கேபிட்டல் செட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணும்பொழுது அவங்க பொலிட்டிக்கலாக அவங்க கொயலேஷனில் இருக்கிறதுனால அவங்களுடைய தயவு இவங்களுக்கு வேணும்ன்றனால பண்ணிட்டாங்கன்றது அப்போசிஷன் இவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த கேபிட்டல் புதுசாக ஃபார்ம் அதெல்லாம் வந்து கார்வ்ட் அவுட் ஸ்டேட்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எது வந்து புதுசாக ஒரு கேபிட்டல் பண்ணுறோம், அது என்டையர் சிட்டியே இப்போ தான் நிர்மாணம் பண்ண போகிறோம், அதனால் எங்களுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அனதர் திங் வந்து உள்ள ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கொயலேஷனில் இருக்கலாம். அந்த அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து பார்லிமெண்ட்டில் தேவைப்படலாம். அவங்க தேவைப்படுறதுனால பண்ண முடியாது. அது மறுபடியும் ஒரு ஸ்கீமாக நீங்கள் அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி தான் அவங்க பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம வெளியிலேருந்து சொல்கிறோம். பட் 4 பேர் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் அது இப்போ நீங்களே ஒரு லோன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர்னால கொடுத்துட முடியாது. நீங்கள் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி அந்த ஸ்கீம் வாங்கி அதில் நீங்கள் சப்மிட் பண்ணோன்னா அவர் கொடுப்பார். கொடுக்கும்போது 10 அப்ளிகேண்ட் இருக்காங்கன்னா 2 அப்ளிகேண்ட்டுக்கு அவங்க ஃபேவர் பண்ணலாம். பொலிட்டிக்கல் சிஸ்டம் தானே எல்லாமே. ஆனால் அவங்களுக்கு அந்த அது தட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் ஸ்டேட் வைஸ் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸில் அது வரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஏதாவது ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்னா, மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அலோகேஷன் பேஸ்ட் ஆன் சோஷியல் டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒவ்வொன்றா போட்டிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைவேஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஸ்டர் கட்காரியுடைய இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு ரோடு, இவ்வளோ அளவு எக்ஸ்பென்ஷன், இவ்வளோ அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் பேசிக் ஃபார் மேக் இன் இண்டியா கான்செப்டுக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அல்லது போர்ட்டாக இருக்கட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வி ஃபைண்ட் டெஃபினட்டாக தே ஆர் டூயிங் இட். இப்போ ஃபைனல் ப்ராடக்ட்டை நம்ம பார்க்குறோம். டிமெரிட்ஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? டிமெரிட்ஸ்னால் நாங்கள் மெயினாக ஆஸ் அன் ஆடிட்டர், ஆஸ் அ ஃபினான்ஸ் சைடு ஆக்சுவலாக. பட் வாட் ஐ ஆம் டெல்லிங் யூ, இப்போ ஓல்டு ஸ்கீம் நியூ ஸ்கீம்னு இருக்குது. ஓல்டு ஸ்கீம் பற்றி அவங்க டச் பண்ணல. நான் கவர்மெண்ட் வாண்ட் ஒன்லி நியூ ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த நம்ம அந்த ரேட்ஸை பற்றி பேசணும், எக்ஸம்ஷனை பற்றி பேசணும். ஆனால் அந்த நியூ ஸ்கீமில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 80C அப்படிம்பாங்க. எல்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்ட், யூலிப்பு, பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன், இதெல்லாம் வந்து 80Cயில் வரும். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன், மெடிக்ளைம், இஃப் யூ ஆர் டேக்கிங் அன் இன்சூரன்ஸ், ஏதாவது எமர்ஜென்சி ஆகிடுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போடுறீங்க, கிளைம் பண்ணணும், மெடிக்ளைம் அந்த செக்ஷன், அது மாதிரி அதெல்லாம் டிடக்ஷன்ஸாக அலௌடு உங்களுக்கு அண்டர் தி ஓல்டு ஸ்கீம். இவங்க நியூ ஸ்கீம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணாம், எனக்கு டிடக்ஷன் வேணாம், எனக்கு எதுவுமே லிங்க் பண்ணாதீங்க டேக்ஸை பற்றி, நான் என் பணத்தை கொடுத்துருங்க, இவ்வளோ ரேட் ஃப்ளாட் ரேட்டில் இவ்வளோன்னு சொல்லிவிடுங்க, அதை கழிச்சிட்டு மீதி அப்படியே கொடுத்துருங்க, நான் எப்படி செலவு பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் நியூ ஸ்கீம். ஓல்டு ஸ்கீம்னா என்னென்னா நீங்கள் இதை சேவ் பண்ணலாம், இதில் நீங்கள் எடுக்கலாம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கலாம், ஒரு வீடு லோன் வாங்குறீங்களா, வீட்டு லோனில் இன்ட்ரெஸ்ட் அலௌட் அஸ் டிடக்ஷன், பிரின்சிபல் அமௌண்ட் அலௌட் அஸ் டிடக்ஷன்,
உங்களுக்கு மெடிக்ளைம் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு, இதுக்கெல்லாம் டிடக்ஷன்ஸ் உண்டு. அதெல்லாம் கழிவுகள் அதெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் எது இருக்கோ அது டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறது ஓல்டு ஸ்கீம். அண்டர் த நியூ ஸ்கீம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த சேவிங்ஸு இது லிங்க் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து ரெடியூஸ்டு டேக்ஸ் தான். ஃப்ளாட்டாக ஒரு ரேட்டை போட்டு இவ்வளோ கட்டிட்டு என்னோடய டேக் ஹோம் பே மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்னென்னா, இந்த சேவிங்ஸ் ஹேபிட்னு சொல்லக்கூடிய த்ரிஃப்ட், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு இந்த மாதிரிலாம் போடுவாங்க ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்லோலி அதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்ஐசி இருக்குதுன்னு வச்சுங்க, லைஃப் இன்சூரன்ஸுன்றது ஏதாவது பிரெட் வின்னருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, குடும்ப தலைவருக்கு, அந்த ஃபேமிலி வந்து ரோடுக்கு வராது. அதுக்கு தான் எல்ஐசி. மெடிக்ளைம்ன்றது என்ன, ஒரு எமர்ஜென்சி, உடம்புக்கு முடியல, யூ கோ அண்ட் ஹாஸ்பிட்டலைஸ். அந்த ப்ரீமியம் கட்டினது ஒன்றும் ஆகலைன்னா வேஸ்ட் ஆகும். ஆனால் ஏதாவது ஆச்சுன்னா அந்த கவரேஜ் ஒரு ஹாஸ்பிட்டலில், நல்ல ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் போய் அட்மிட் பண்ணிக்கலாம். அது வந்து மெடிக்ளைம். உங்களுக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீடு வரும்பொழுது அதுக்காக லோன் வாங்குறீங்க, அதுக்கான வட்டி அதை வந்து அலோவ் பண்ணுறோம். இப்போ அது எதுவுமே நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ரேட்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறது தான் நியூ ஸ்கீம். இப்போ அந்த ஓல்டு அந்த சேவிங்ஸு அதை ரிலேட்டட் ஓல்டு ஸ்கீமை ஸ்லோவாக, எஸ்பெஷலி இந்த தடவை வந்து ரேட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லோரும் நியூ ஸ்கீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஓல்டு ஸ்கீம் போச்சுன்னா இந்த சேவிங்ஸு அண்ட் அதர் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி ஆகிடும். இதில் வந்து கவர்மெண்ட் வந்து தான் சொல்லணும், இளைஞர்களுக்கு வந்து இதெல்லாம் தேவை தம்பி, இதெல்லாம் செய்யணும், செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. இல்லைனா டிடிஎஸ் புஷ்ட்டு பெரிய அமௌண்ட்டை கையில் கொடுக்குறது அவங்களும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி, ஒரு சொசைட்டி, ஒரு வீடு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்பொழுது யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அந்த விஷன் வந்து அந்த ஏஜில் இருக்காது. புதுசாக ஜாயின் பண்ணுற பையனுக்கு இருக்காது. ஆஃபீஸில் வர்றாங்க, ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு எவ்வளோ டிடிஎஸோ கொடுத்துட்டு கொடுங்க சார், டிக்ளரேஷன் கொடுக்குறது, நான் இவ்வளோ எடுப்பேன்றது, எல்ஐசி எடுக்கணுன்றது, அது எடுக்கணுன்றது எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அவங்க இஷ்டம். அவன் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவான், அவன் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போடுவான். ஸோ தட் இஸ் வி லெஃப்ட் டு த ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு இந்த விதமான ஒரு சேவிங் த்ரிஃப்ட் ஹேபிட் வந்து மக்கள்கிட்ட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ஒரு இது. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 lakhsன்றது பேசிக் எக்ஸம்ஷன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து 1 லட்சம் ரூபாய் இன்கத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மீன் 50,000 இருந்தது, லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் 25,000 ஆட் பண்ணி 75 ஆக்கினாங்க. ஸோ இன்றைக்கி மாதம் 1 லட்சம் அப்படின்னா 12 லட்சம் ப்ளஸ் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 12,75,000 வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்தால் அவருக்கு டேக்ஸ் கிடையாது. இட் இஸ் குட். அதே மாதிரி பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, அவர் வந்து சேலரி இல்லைன்னா அவருக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடையாது. அவருக்கு 12 lakhs வரைக்கும் அலோடு. ஆனால் கவர்மெண்ட் எதை ஹைலைட் பண்ணலைன்னு கேட்டால், 12 lakhs கிராஸ் பண்ணி 12,50,000 ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாரு, பிஸ்னஸ் 13 lakhs ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஒரு சேலரிட் பர்சன். 12,75,000 வரைக்கும் எக்ஸம்ப்டட் கிடையாது. 13 lakhs ஏர்ன் பண்ணிட்டாருன்னா அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 4 லட்சத்துலேருந்து கட்டணும் டேக்ஸ். ஸ்லாப் பார்க்கணும் நீங்கள். அந்த ஸ்லாப் லாஸ்ட் இயர் என்ன இருக்குது, 7 லட்சம் வரைக்கும் கட்ட வேணாம். ஆனால் 7,50,000 வந்ததுன்னா நீங்கள் வந்து 3 லட்சத்துலேருந்து கட்டணும்னு இருந்தது. இந்த தடவை வந்து 12 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் சேலரி பீப்புளுக்கு 12,75,000க்கு மேலே போனால் ₹1 ஜாஸ்தி பண்ணால் கூட நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து அந்த 4 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்லாப்ல இருந்து. அதனால் வந்து 12 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ப்டட், 12 லட்சம் எக்ஸம்ப்டட்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 13 லட்சம்னா 12 லட்சம் போக 1 லட்சத்துக்கு மட்டும் டேக்ஸ் கட்டுறா போகுதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த பணம், அந்த அமௌண்ட், அந்த மாத வருமானம் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாடா, பிர்லா, அம்பானி இவங்கெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஸ்லாப் வராது. எனிபடி ஹூ இஸ் ஏர்னிங் அபோவ் 1 lakh அவன் ஸ்லாபில் கனெக்ட் பண்ணணும் நம்ம. உங்களுக்கு இதுதான் சேஞ்ச். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நான் சொல்லும் பொழுது 12 லட்சம் வரைக்கும் நீ கட்ட வேணான்னா நிறைய பேர் நினைப்பாங்க, சரி 1 லட்சம் தான் நான் கட்டணும் பொழுது 13 ஏர்ன் பண்ண அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த டேக்ஸ் ஸ்லாப் அவங்க பார்க்கணும். இது ஒரு சேஞ்ச். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடிய ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.